ஹாய் ஆல், நான் டாக்டர் பாவனா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோடான்டிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரேசஸ் போடுறப்ப என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் முக்கியமான விஷயம் நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கிறது. டெய்லி 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும், டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிற மவுத் வாஷ், டூத் பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணணும். 2 பல்லுக்கு நடுவில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் ப்ரஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுறது நல்லது. இது எல்லாமே நம்ம பல் சுத்த வராமல் தடுக்கக்கூடியது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் டயட். உங்கள் ஆர்த்தோ டாக்டர் சொல்கிற டயட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சாஃப்டாக மிருதுவான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர், இல்லைனா பிராக்கெட் ஈஸியாக உடஞ்சிரும். ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஹார்டான ஃபுட், இல்லைனா வாயில் ஒட்டிக்கிற மாதிரியான ஃபுட் எல்லாமே ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தவிர்க்கிறது நல்லது. மூணாவது முக்கியமான விஷயம் ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வருது. உங்கள் ஆர்த்தோ டாக்டர் கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. நாலாவது முக்கியமான விஷயம், உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுக்குற ரீட்டைனர்ஸ் இல்லை எலாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன அப்ளையன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை தவறாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் ட்ரீட்மெண்ட் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லுக்கோ நம்ம ப்ரேசஸ்க்கோ பாதகம் விளைவிக்கக்கூடிய மாதிரியான ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பென் கடிக்கிறது, பென்சில் கடிக்கிறது, நகம் கடிக்கிறது, அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா பிராக்கெட் ஈஸியாக சிப் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பெயின் இல்லை டிஸ்கம்ஃபர்ட் இல்லை பிராக்கெட் ஏதாவது உடஞ்சிடுச்சு, வயர் வெளியே வந்துருச்சு, இப்படி என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் இமீடியட்டாக யோசிக்காமல் உங்கள் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் டைம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், ஆசிட் பேஸ்ட் பிவரேஜஸ் இது எல்லாமே பல்ல சீக்கிரமாக சொத்தியாக்கிடும். ஸோ நம்ம ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே சமயம் ட்ரீட்மெண்ட்டும் சீக்கிரம் முடியும்.